வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சூரிய டைம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சூரிய டைம் பார்க்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சூரிய டைம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற புது புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிட்டே இருக்கும். எதை குறித்து பார்க்க போனா, நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து நேற்று நியூஸ் பேப்பரில் ஒரு தகவல் கிடைச்சது. அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, மீன் வந்து பழைய மீன் வந்து விற்கிறாங்க. அதனால வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீன் வந்து பழைய மீனை வந்து மார்க்கெட்டில் விற்கக்கூடாது. அதை வந்து பதப்படுத்துகிறாங்க. ஐஸில் வச்சு பதப்படுத்தி வந்து ரசாயன தர மீனெல்லாம் விற்கிறாங்க மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் வந்து இந்த தகவல் தான். அதில் வந்து சார் ஆட்சியரெல்லாம் போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க நிறைய மாவட்டங்களில். அதனால் வந்துட்டு மீன் மார்க்கெட்டில் வந்து பழைய மீன் வந்து விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக இந்த வீடியோ போகிறோம். ஏன்னா வந்து மீன் பிரியர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. மீன் வந்து இப்போ ஆர்வமாக வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்க எந்த இஷ்யூஸும் வரக்கூடாது. ஏன்னா அவங்க பழைய மீன் கிடைக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மீன், ஒரு நாள் 2 நாள் கிடைக்கிற மீனை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அவங்க வாங்கி சாப்பிடணும். பழைய மீன் 5 நாட்கள், ஒரு வாரத்துக்கு மேலே கிடைக்கிற மீனெல்லாம் வந்து பதப்படுத்தி அதை வந்து ரசாயனம் தடவி அது விற்கிறதுனால வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் பொதுமக்களுக்கு வருது. அதனால் வந்து சிறப்பு கவனம் அரசு இது கொண்டு மார்க்கெட்டில் வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீனை மட்டும் விற்கிறதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்தால் வந்து மீன் பிரியர்கள், மீன் ஆர்வலர்கள் எல்லாமே சந்தோஷப்படுவாங்க. இந்த ஒரு விழிப்புணர்வு தகவலை வந்து நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு வெளிப்படுத்துறதுக்காக தான் வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து சூரிய டைம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரிய டைம் டைம்.